வணக்கம். இந்த ஆப்தமித்ரா அப்படிங்கிறது வந்து பேரிடர் கால நண்பன். இது வந்து கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு புதிய முயற்சி. இதில் வந்து இப்போ பேரிடர்லாம் அடிக்கடி வர்றதுனால தமிழ்நாட்டில் ஒரு 16 மாவட்டங்களில் தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்களில் யார் வந்து தன்னார்வலர்களாக வாலண்டியர்ஸாக வராங்களோ அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்தமித்ராங்கிற ஸ்கீம். நல்ல மூச்சை நல்லா உள்ள இழுங்க. ஆப்போசிட் சைட் பிரீத் அவுட். கிராஸ் ஸ்டாப். கிராஸ் டவுன். ராணுவ ஸ்பீடில் போகுமா? எனக்கு இது எல்லாம் ஒரு 18-20 வயசு பசங்களாக இருந்தால் நான் விரட்டிடலாம். ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் 8 பேர் தான் இருப்பாங்க. 8 பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் காலி பண்ணிடுவோம். அதான் வந்து எங்களோட ட்ரைனிங். முடிச்சுட்டு நாங்கள் கொண்டு வந்த அத்தனையும் நாங்களே டிஸ்டர்ப் பண்ணிவிடுவோம். போட்லேருந்து ஒன்றுமே இருக்காது. ஓகே, அத்தனையும் அங்கேயே போட்டு முடிச்சுட்டு அழிக்க வேண்டியதெல்லாம் அழிச்சிட்டு வெறும் ஆளாக வந்து ஒரு இடத்துல நிற்போம். திருப்பி பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் அவங்க வரலைன்னா நாங்கள் நீச்சல் அடித்தே வந்துடுவோம். ஸோ இந்த ஸ்கீமில் 16 மாவட்டத்தில் எங்களுக்கு புதுக்கோட்டை கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் பேட்சில் ஒரு 100 பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இயற்கையில் ஒரு வெள்ளம், புயல், இல்லை ஒரு பூகம்பம், அந்த மாதிரி எது வந்தாலுமே அவங்க அதுலேருந்து அவங்களையும் தற்காத்து கொண்டு மற்றவங்களையும் காப்பாற்றுறது. பட் இவங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா தன்னார்வலர்கள் வந்து எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் பேஸ்டு ரெஸ்கியூ. அதாவது யாராவது தண்ணியில் மாட்டிக்கிட்டாலோ, இல்லை நிறைய நம்ம நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறோம், வெள்ளத்தில் போய் நடுவில் சிக்கிட்டாங்க, செல்ஃபி எடுக்க போய் சிக்கிட்டாங்க. அந்த மாதிரி சிக்கிய நபர்களை எப்படி மீட்கிறது? நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்ஸோட அப்புறம் ரோப்பில் வந்து கனெக்ட் ஆகிருப்போம். அதாவது எப்படின்னா, ஒரு ரோப்பில் 5 பேர், யாராவது ஒருத்தர் சிக்கிட்டா ஒருத்தர் போய் மீட்கும் போது அவங்களும் சேர்ந்து மாட்டக்கூடிய நிலை வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஒரு 5 பேர் நல்லா ஸ்ட்ராங்காக நீச்சல் தெரிஞ்சவங்க, இல்லை அந்த தண்ணியில் நல்லா அதை கையால் தெரிஞ்சவங்க வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் இருப்பாங்க. இப்போ வந்து வாலண்டியர்ஸ் வந்து பியூர்லி வாலண்டியர்ஸ் வந்து அவங்களே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இவர் லீட் பண்ணி, இவர் ஒரு விவசாயி, அவர் முன்னாடி போய் லீட் பண்ணி, அண்ட் இதில் விமனும் இருக்காங்க. அவங்க எல்லாமே தன்னார்வர்கள் அண்ட் சுய உதவி குழுவில் இருக்காங்க. அண்ட் ஸோ இதில் நடுவில் விமன், அதாவது எவ்ரி செகண்ட் பர்சன் அண்ட் ஃபோர்த் பர்சன் விமன் போட்டு அவங்கள வச்சு இதை முடிச்சிருக்கோம். ஸோ அவங்களே போய் இவர் தான் லீட் பண்ணி முன்னாடி போய் அந்த விக்டிமை தூக்கிட்டு வந்தார். ஸோ அவங்களே ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், எப்படி இருக்குது இதை செஞ்சு பார்த்தா அப்படின்னு. ஏன்னா நம்ம வீடியோவில் காமிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ ஸ்ரீகுமார் குட் ஷோ. ஸ்ரீகுமார் தான் வந்து இதை ஃபார்முலேட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக ரோப் பண்ணி கொடுத்தாரு. தனிப்பட்ட மனிதனாக போகக்கூடாது. ஒரு 4 பேர் சேர்ந்து இல்லை ஒரு 6 பேர் சேர்ந்து தான் போய் ஒருத்தர் போய் காப்பாற்ற போகணும். கண்டிப்பாக அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம், அந்த பட்டி பேர் 2 பேராக போகணும் அப்படின்ட்டு. ஸோ அது நல்லா பண்ணியிருக்காரு. எங்கே வந்து என்ன பேரிடர் நடந்தாலும் அதில் போயிட்டு நம்ம பங்கெடுத்துக்கிறணும். கரெக்ட். பங்கெடுத்துக்கிட்டு அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதை ஒரு சில விஷயங்கள் கண்டுக்கிடாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பங்கெடுத்துக்கணும். நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இனிமேல் நம்ம கூட்டத்தில் நின்று பார்க்க மாட்டோம், நம்ம உள்ளே இருப்போம் இல்லையா? நீங்கள் ஹீரோஸ் ஆயாச்சு. இப்போ என்னோட ஊராட்சியில் நான் மட்டும்தான் தன்னார்வலா வந்திருக்கேன். என்ன மாதிரி இன்னொரு 10 இளைஞர்களை கண்டிப்பாக நான் உருவாக்குவேன் சார். எல்லாருக்கும் பயனுள்ள தகவலை நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க.
பேரிடர் போது எல்லோரும் எப்படி பண்ணணும், நம்ம மாதிரி தன்னார்வலர் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க நிறைய இது. அதனால் எங்கள் பக்கத்தில் ஏதாவது பேரிடர் நடந்தால் எல்லோரும் சேர்ந்து எப்படி மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறத நாங்களும் அவங்கள்ட்ட கொண்டே சேர்ப்போம் மக்கள்கிட்ட. ஊரில் போய் சொல்லி இதே மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் எப்படி இப்போ அவங்கள பாதுகாத்துக்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணுவேன். இந்த இடத்துல அது மாதிரி உள்ளே வந்து எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி நம்ம துணி வச்சு கட்டலாம். இல்லை அப்படின்னா ஸ்டிக்கு வச்சு கையை அசையாத அளவுக்கு, இந்த கை இதோட உடஞ்சிருக்கு அப்படின்னா கை இப்படி வந்து அசையாத அளவுக்கு ஸ்டிக்கை வச்சு 4 சைடும், 2 சைடு இல்லை, ஒரு சைடு கிடையாது, 4 சைடும் வச்சு அதே மாதிரி கட்டணும். மடக்க முடிஞ்சா இந்த இடத்துல சார் ஒன்று கை இந்த இடத்துல உடஞ்சிருச்சுன்னா அதை ஒன்றும் இது பண்ண முடியாது, கையை மடக்க முடியாது. அதனால் இப்படியே இந்த நிலையிலே வச்சு நம்ம கட்டி வச்சுற நல்லது. ஒரு ரெஸ்கியூவில் இருக்கும்போது என்னென்ன பார்ப்பாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நாங்கள் ரெஸ்கியூவில் இருக்கும்போது எடுத்த லைவ் கேப்சர்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா போட்டில் 6 பேர் இருக்கோன்னா அதில் ஒருத்தர் வந்து ஹெட் மவுண்டட் கேமரா போட்டு அவர் வந்து நாங்கள் என்னென்ன ரெஸ்கியூ பண்ணுறோமோ அதை கேப்சர் பண்ணுவார். அவரும் ரெஸ்கியூவில் இருப்பார், பட் அவர் கேப்சர் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சிஎம்க்கு கொடுத்துருக்கோம். அப்போது அந்த லைவ் கேப்சர்ஸை வந்து இவங்களுக்கு போட்டு காமிச்சப்போ அவங்க வந்து காலையில் பார்த்த டெமோவும் ரியல் லைஃப்பில் லைவாக ரெஸ்கியூ நடக்கும்போது என்ன நடக்குதுங்கிற அந்த கனெக்ஷன் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதில் அந்த டாப் கிரேடிங் வாங்கக்கூடியவங்க இந்த அசஸ்மெண்ட் முடியும் போது யார் டாப் கிரேடிங் வாங்குறாங்களோ அவங்கள கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரியல் ஹீரோஸ் வந்து ஒரு டீம் வந்து ஒரு 3000 பேரை காப்பாற்றினதுக்கப்புறம் இதை வந்து சொல்லும்போது அவங்க அதை எடுத்துக்கக்கூடிய விதம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை டீம். தேங்க்யூ. Taking shots at the enemy, I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock, electronic, blow the sonic roof up. I'm too honest when I take a few shots. They're too toxic, need to take the new song. தமிழ்நாட்டிலே இவர் தான் யங்கஸ்ட்டு. இப்போ இந்த சர்டிஃபிகேட் முடிச்சதில் தமிழ்நாடு இவர் ஒருத்தர். கிட்டத்தட்ட எத்தனாவது கோர்ஸு சார் இது சார்? சர்ச் அண்ட் ரெஸ்கியூ முடிக்கிறது வந்துட்டு 4 or 5 சார். I think I've had enough disease. I'm sick of all the bad thoughts, people who are half-nots. You are not as tough as எல்லாத்தையும் பாம்பை கண்டால் படையே நடுங்கும் அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். இருந்தாலும் அது வந்து ஒரு பண்ணுங்க. நானும் 2-3 இடத்துல கேட்டு பார்த்தா கிடைக்கல. உங்கள் ட்ரைனிங் போகிறதுக்கு கூட கிடைச்சதுன்னா கொடுத்து விட்டுதான் அதை ஒரு நாள் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த ட்ரைனிங் வந்து இப்போ எத்தனை 100 பேர் தேர்ந்தெடுத்துருக்கிறோம். பட் அட்டண்டன்ஸ் கொஞ்சம் புகழாக இருந்துச்சு. 70 பேர் 80 பேர் வாரீங்க. நீங்கள் உங்கள் கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக சேர்க்க முடியாது. ஏற்கனவே வந்தவங்க உங்களுக்கு எல்லாம் கொண்டாலும் நீங்கள் சொல்லுங்கள் சார் யோகா சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் மித்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்னு சொல்லியோ உங்களுக்கு உதவும், உங்கள் குடும்பத்துக்கு உதவும், உங்கள் நண்பர்களுக்கு உதவும். திடீர்னு உங்கள் ஃபேமிலி மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொன்னா கூட இது வரைக்கும் தான் ஒய்ஃபு பையங்க கீழே விழுந்தா என்ன செய்வோம்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உங்கள் மனசில் உண்டு, ரைட்டு நம்மளால முடியும் அப்படின்ட்டு. அதனால தான் உங்களுக்கு டிஷர்ட்டு கேப் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கோம். உங்கள் நம்பர்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம். உங்களை வச்சு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். I'm sick of all the bad thoughts, people who are half-nots. You are not as tough as I'm back, you know that I never left. I got tracks and some music that you never guessed. I don't slack, don't lose, learn your lesson yet. When I get to choose what I do, I'm